Next question, given the function f colon x to x squared minus 5x plus 6 இருக்கு. evaluate divisionல அது first divisionல என்ன கொடுத்திருக்காங்க f of minus 1, second f of 2a, next f of 2, next f of x minus 1. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி? இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் f of minus 1. அப்போ f of x தானே நம்ம நார்மலாக இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? f of x ஃபார்மெட்டில் இருக்குது. x இருக்க வேண்டிய இடத்துல தானே இந்த -1 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம்? -1ன்னு எடுத்திருக்கோம். இந்த -1 எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? x squared minus 5x plus 6. அப்போ x இருக்கிற இடத்துல இந்த -1 அப்ளை பண்ணால் -1 the whole squared minus 5 into x எடுக்கிற வேல்யூ இடத்துல -1 போடுறோம் plus 6. அப்போ ஸ்கொயர் பண்ணால் +1 plus 5 into 1 5 minus into minus plus, so plus 5 remaining plus 6 இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 plus 1 6, 6 plus 6 12. ஸோ இதுதான் நம்மளோட f of -1 ஓட ஆன்சர் 12. நெக்ஸ்ட் f of 2a கேட்டிருக்கான். f of 2a வா? அப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? f of x ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 2a இருக்குது. ஸோ இந்த 2a வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். x squared minus 5x plus b plus 6. அப்போது x இருக்க வேண்டிய இடத்துல 2a ஸ்கொயர்ட், இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, ஸோ ஸ்கொயர்ட் மைனஸ் 5 x இருக்க வேண்டியது 2a plus 6. அப்போ ஸ்கொயர்ட் பண்ணால் என்ன வரும்? 2 into 2 4 a ஸ்கொயர்ட் மைனஸ் 5 into 2 10 a அப்படியே வரும் plus 6. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் f of 2, நெக்ஸ்ட் வந்து f of 2 ஃபைண்ட் பண்ணணும். அதே தான், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? f of x ஃபார்மேட்டில் இருக்குது. x இருக்க வேண்டிய இடத்துல என்ன வேல்யூ இருக்குது? 2 இருக்குது. ஸோ x equal to 2. x equal to 2 வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். x squared minus 5x plus 6. அப்போ x ஸ்கொயர்டா? அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. அப்போ 2 squared minus 5 into x இருக்க 2 plus 6. 2 squared 4 minus 5 into 2 10 plus 6. அப்போது இங்கே 4 இருக்குது. அப்போ -10 plus 6. இது ரெண்டு அப்போ மைனஸ் ஆகுமா? அப்போ பெரிய இப்போ மைனஸ் ஆச்சுன்னா 4 வரும். இப்போ -10 தானே இருக்குது. அப்போ இது தானே பெரிய நம்பர். இதோட சைன் தான் யூஸ் பண்ணும். ஸோ -4. இப்போ 4 - 4 0. நெக்ஸ்ட்டு f of x minus 1 கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? f of x ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ f of x minus 1. அப்போ x equal to x minus 1. இதை வந்து இதில் அப்ளை பண்ணலாமா? x squared minus 5x plus 6ல் அப்ளை பண்ணால் x minus 1 the whole squared minus 5 ப்ராக்கெட்டில் x minus 1 plus 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? இது உள்ள ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ நம்ம இது செப்பரேட் பண்ணுறோம். x squared minus 1 squared 1 தான். அப்போது x minus 1 எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a minus b the whole squared ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது இது ஃபார்முலா என்ன? a squared minus 2ab plus b squared. இதில் நம்ம எழுதலாமா? இந்த x மைனஸ், அதாவது இதை a minus b the whole squared அப்படிங்கிறதுல எடுத்துட்டா அப்போ a squared minus 2ab plus b squared அந்த ஃபார்முலாவில் எழுதலாமா? அதே தான். அப்போ இது என்ன? a. அப்போ a squared x squared minus 2 ab என்ன? x plus அப்புறம் இந்த b என்ன? -1 அதுதான் plus b squared minus 1 the whole squared அதுதான் 5 x minus 1. அப்போ minus 5x plus x minus 1 plus 5 இது ரிமைனிங் இருக்கு 6. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? x squared 2x, இங்கே 2x இருக்குது, இங்கே minus 5x இருக்குது. அப்போ மைனஸ் சைன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 5 2 minus 7x. அப்போது இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ இந்த சைன் எல்லாம் ஒன்றா இருக்குது. அப்போது 6 5 + 1 6 + 6 12. அப்போ x squared minus 7x plus 12.
f of x minus 1 ஓட வேல்யூ வந்து x squared minus 7x plus 12. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.